நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலரின் வரலாறு அந்த சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட நம்ம யாக்கோபு வரைக்கும் பார்த்தோம். நம்முடைய முற்பிதாக்களின் காலம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த மூவருடைய வரலாறையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபருடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கையை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபுடைய சந்ததி, யாக்கோபுடைய பிள்ளைகள் லேயால், ராகேல், சில்பால், பில்கால். லேயால், ராகேல் ரெண்டு பேரும் மனைவி. அவர்களுடைய வேலைக்காரிகளையும் லாபன் என்ன பண்றாரு, உதவிக்கார பெண்ணாக உங்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்கதான் சில்பால், பில்கால். இப்போ லேயால் பெற்ற பிள்ளைகள் யார் அப்படின்னா ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலூன், தீனாள். ஒரே ஒரு பெண் தீனாள் மட்டும் யாக்கோபுக்கு மகள். ராகேல், யாக்கோபு ராகேல் மேலதான் அதிகமான ஒரு பாசத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ ராகேலுக்கு பெற்ற பிள்ளைகள் என்ன பண்ணா யாயா அப்படின்னா யோசேப்பு, பென்யமீன். சில்பால் யார் அப்படின்னா லேயாளுடைய பணிவிடைக்காரி காத், ஆசேர். சில்பாலுடைய பிள்ளைகள் காத், ஆசேர் ரெண்டு பிள்ளைகள். பில்கால் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகி பில்காலுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், தான், நப்தலி. ஆக மொத்தம் 12 குமாரர், ஒரு குமாரத்தி. ஆக மொத்தம் யாக்கோபுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்னா 13 பேர் நம்ம பாக்குறோம். நம்ம பைபிள்லயும் சரி, அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில அதிகமாக நேசிக்கப்படுகிற ஒரு பாத்திரம் யார் அப்படின்னா யோசேப்பு. இந்த யோசேப்பின் சரித்திரத்தை கிட்டத்தட்ட முற்பிதாக்கள் சொல்லும் போது நிறைய பேர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 4 பேரையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யோசேப்பு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஸ்பெஷல் பர்சன். அதற்கு காரணம் என்னங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, குடும்பத்தில் யோசேப்பு. யாக்கோபுடைய முதிர் வயதுல பிற குமாரன் தான் இந்த யோசேப்பு. ராகேலுடைய, யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் பிறந்த ஒரு பிள்ளை யோசேப்பு. கிட்டத்தட்ட யோசேப்பு பிறந்தப்ப யாக்கோபுடைய வயது பார்த்தீங்கன்னா 91. 91வது வயதுல பிறந்தவர் யோசேப்பு. யோசேப்பு அப்படிங்கிற பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தேவன் சேர்ப்பார், தேவன் சேர்ப்பார் அப்படின்னு அர்த்தம். இந்த யாக்கோபு பாத்தீங்க அப்படின்னா 17 வயதுல தன் அண்ணனோட கூட என்ன பண்றாங்க, யோசேப்பு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா 17 வயசுல அவங்க அண்ணன் செய்கிற எல்லா விதமான தவறான காரியங்களையும் தன்னுடைய தகப்பனுக்கு அவரு சொல்லிட்டே இருக்கிறாரு. அவங்க செய்கிற ஒவ்வொரு தவறான காரியங்கள் அனைத்தையும் என்ன பண்றாரு, யோசேப்பு யாக்கோபு சொல்றாரு. இந்த யாக்கோபு யோசேப்பு மேல ரொம்ப அதிகமான அன்பு வைத்திருந்தனால பாத்தீங்க அப்படின்னா பலவர்ண அங்கி, இந்த பலவர்ண அங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விலையுறந்த ஒரு ஆடுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பல விதமான வண்ணங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் அது நீண்ட அங்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பு மேல யாக்கோபுக்கு அதிகமான ஒரு பாசம். ஏன்னா தன்னுடைய வயதான காலத்துல பிறந்த ஒரு குமாரன். இதனால யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தகப்பன் அதிகமாக யார் நேசிக்கிறாரு, யோசேப்பு நேசிக்கிறாரு அப்படின்ட்டு. அதுல இன்னும் அதிகமான காரியம் டென்ஷன் என்ன அப்படின்னா, இவங்க செய்யற துன்மார்க்கத்தை எல்லாம் என்ன பண்றாரு, யோசேப்பு யாக்கோபுட்ட சொல்றாரு. இதனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம். இதை விட ஒரு பெரிய கோபம் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் சொப்பனம் கண்டிருக்கிறாரு யோசேப்பு. வயல்ல என்ன பண்றாங்க, அரிக்கட்டு இது பண்ணும்போது அரிக்கட்டு, அவருடைய அரிக்கட்டு மொத்தம் நின்று நிக்குது, மத்த எல்லா அரிக்கட்டும் அவரை சுத்தி வணங்கி நிக்குது. அடுத்து இன்னொரு சொப்பனத்தையும் பார்த்திருக்காரு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே யோசேப்பு வணங்குற மாதிரி. இத தன்னுடைய தகப்பட்டி சகோதரர்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க தாய், தகப்பன், உடன் சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், யோசேப்ப வணங்குவது மாதிரி அப்படின்னு சொன்னதுடைய அர்த்தம். அதனால இன்னும் என்ன பண்றாங்க, அந்த சொப்பனத்து நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைக்கிறார்கள். அப்போ யோசேப்பு பாருங்க, எல்லா வயதுல இருந்தே அவர் கர்த்தர் மேல ஒரு பற்றுதல் உள்ள ஒரு மகனாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்.
கிட்டத்தட்ட யோசேப்புடைய 6 வயதுல இருந்து அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பாலஸ்தீனா, அதாவது கானான் தேசத்துலதான் அவங்க வளர்க்கப்படுறாங்க. அப்ப யோசேப்பு பிறந்த சூழல் கானான் தேசம். ஆனா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் கொஞ்சம் அவசரப்படுகிற ஒரு கேரக்டர். கர்த்தர் தன்னிடத்துல சொன்ன ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, அவர் மனதுக்குள்ள வைக்க முடியாம சகோதரர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லும்போது, சகோதரர் எல்லாருமே இன்னும் என்ன பண்றாங்க, பகைக்கிறாங்க, பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பணக்காரன் வரான் அப்படின்ட்டு. தகப்பன் வந்து கடிந்து கொள்றாரு. நாங்க வந்து உங்களை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்றான்ருக்கு. ஆனா மனசுல என்ன பண்றாரு, வச்சுக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் மனசுலயே யாக்கோபு வச்சுக்கிறாரு. அப்போ யோசேப்புக்கு இந்த சம்பவத்துல நம்ம கற்றுக்கொள்ற காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் திட்டங்களையும் நாம் எல்லோரிடமும் உடனே சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லாத வரை, கர்த்தர் உணர்த்தாத வரை நாம் உடனே சொல்லிவிடக் கூடாது. இது ஒரு முக்கியமான சத்தியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, 3ஆம் மாதம் வரைக்கும் அவர் எடுக்கப்பட்டது அவருதான். ஆனா அவர் கிட்டத்தட்ட அவர் 10 வருடங்களுக்கு மேல 14 வருஷத்துக்கு முன்பு அப்படி எழுதுறாரு. அப்போ நடைபெற்ற அந்த ஒரு தரிசனம், அந்த ஒரு தொடுதல், அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய அந்த காரியத்தை அவர் எப்ப சொல்றாரு, 14 வருஷத்துக்கு சொல்றாரு. அப்போ என்ன பாருங்க, மறைத்து வைக்கக்கூடிய ஒரு கிருபை. அப்போ உடனே சொல்லும் போதுதான் அதிகமாக போராட்டங்கள், அதுக்கப்புறம் அதிகமாக போராட்டங்கள் வர ஆரம்பிச்சது. உடனே என்ன பண்ணாங்க, சொப்பனக்காரன் வரான், தரிசனக்காரன் வராங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குடும்பத்துல இருக்கிற அந்த காரியம் நம்ம பார்த்தோம். முதலாவது குடும்பத்தில் யோசிப்பு அப்படின்னு. அடுத்து 2வது குழியில் யோசிப்பு. ஒரு நாள் தகப்பன் என்ன பண்றாரு, ஆடு மீட்பு சகோதரரை பார்த்து அனுப்புறாரு. அவன் சகோதரர் என்ன பண்றாங்க, அவன் தூரத்துல வரும்போது சொப்பனக்காரன் வரான்டா, இவனை எப்படி என்ன பண்ணணும், நம்ம கொண்டு போட்டுருவோம்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. எல்லா பிளானையும் போட்டுட்டு குழியில போடுறாங்க. குழியில போட்டதுக்கு அப்புறம் மீதியானியரிடம் ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். இந்த மீதியானியர் யார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகிய கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள். ஒன்று சாரார், இன்னொன்னு ஆகார், 3வது கேத்துராள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தார். இந்த கேத்துராள்ங்கிற ஸ்திரீ எப்ப விவாகம் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, சாரால் இறந்ததுக்கு அப்புறம் விவாகம் பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு வந்து 6 பிள்ளைகள் இருக்காங்க. கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகள் 6 பிள்ளைகள். அப்போ இந்த மீதியான என்ன பண்றாங்க, எகிப்துக்கு போகும்போது அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, விற்று போடுறாங்க அந்த 20 வெள்ளிக்காசு. இந்த 20 வெள்ளிக்காசு அப்படிதான் நம்முடைய இந்திய மதிப்பின் படி 110 ரூபா. 110 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க, நம்ம அப்படித்தான் நம்ம இது பண்ணணும். 110 ரூபாய்க்கு யோசேப்பு அடிமையாக வித்து போட்டுருவாங்க. அந்த காலத்துல வந்து அடிமையை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சாம். ஏன்னா அடிமை வந்து நல்ல கொள்ளை விலை போகும். இப்போ இவங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனா அங்க போய் விற்கும்போது அதிகமான ரேட்டுக்கு விற்பாங்க. அப்ப அதே போலதான் யோசேப்பை கொண்டு போய் என்ன பண்றாங்க, போத்திபார் என்பவருடைய வீட்டுல வந்து வித்துடுறாங்க. அடிமையை கொன்று போட்டாலுமே கேள்வியே இல்லைங்கிறதுனால அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. ஏன்னா அடிமையை வந்து ரொம்ப ஒரு கேவலமா தான் நடத்துவாங்க. அடிமையை வந்து கொன்று போட்டா கூட எவனும் கேட்க மாட்டான் அந்த காலத்துல. அவங்க யோசிப்பு இந்த காலத்துல எப்படியும் யோசேப்பு இறந்துருவான் அப்படின்னு சகோதரர் என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். வாலிப வயதிலே பாருங்க 2 பேரிடம் அவன் விற்கப்பட்டான். வாலிப வயதிலே பாருங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை, போராட்டம், அதன் மத்தியில தான் யோசேப்பு என்ன பண்றாரு, வளர்க்கப்படுகிறார். பலவர்ண அங்கே என்ன பண்றாங்க, அடுத்த யோசேப்புடைய சகோதரர்லாம் ஆட்டு ரத்தத்துல அப்படியே சேர்த்து யாக்கோபுக்கு என்ன பண்றாங்க, இது உங்க குமாரனுடைய அங்கியா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு. யாக்கோபு ரொம்ப அழுகுறாரு, ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன்னா யோசேப்ப அவர் அவ்வளவு நேசிக்கிறாரு. மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். ரொம்ப புலம்புறாரு, நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்லி அவ்வளவு வேதனைப்பட்டாலும், ஆனா என்ன பண்றாங்க, சகோதரர்கள் ஒருவர் கூட உண்மை சொல்லவே இல்லை. அப்போ இப்படி என்ன பண்றாரு, யோசேப்பு குற்றவாளியாக, அதாவது யோசேப்பு விற்கப்படுகிறார். அடுத்து 3வது
குற்றவாளியாக யோசிப்பு. போத்திபார்ட்ட யோசேப்பு விற்கப்பட்டார். யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால பாருங்க, அடிமையாதான் போனான் யோசேப்பு. ஆனா அவனுக்கு அநேக பொறுப்புகளை என்ன பண்றாரு, போத்திபார் கொடுத்தாரு. வீட்டிலும் ரொம்ப ஒரு தலைவனை போல மாறினாரு. போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய தூண்டிட்டே இருக்கிறான். குறைந்தபட்சம் அவர் ஒரு 20 வயசாக இருந்திருக்கலாம். ஒரு 20ல இருந்து ஒரு 25 வயதுக்குள்ள இருந்திருக்கலாம் யோசேப்புடைய வயது. போத்திபாருடைய மனைவி என்ன பண்றான், அவன் மேல யோசேப்பு மேல கண் போட்டு எப்படியாவது என்ன பண்ணணும், தவறு செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் யோசேப்பு அதற்கு இடம் கொடுக்கல. ஏன்னா எகிப்திய பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட யோசேப்புக்கு முன்பதாக அநேகர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த யார் நிமித்தம், போத்திபாரோட மனைவி நிமித்தம் அநேகர் கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. ஆனா பாருங்க, கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயத்துல மாட்டினா கண்டிப்பாக கொலைதான். கண்டிப்பாக சிறைச்சதம் பண்ணிடுவாங்க அல்லது மரண தண்டனை தான். ஆனா போத்திபாருக்கு யோசேப்பின் மேல கோபம் இருந்தாலும் அவன் மேல ஒரு தயவு வைத்து என்ன பண்றான், ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பி விடுறான். கிட்டத்தட்ட சில வருஷங்கள் பாருங்க, யோசிப்பு சிறைச்சாலையிலே இருந்தார். செய்யாத குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்தார். அந்த பாவ சோதனை நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் யாருமே இல்லை, அப்படி போகும்போது என்ன பண்றாங்க, பாவத்தை தூண்டுவதற்கான சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, தன்னுடைய அங்கேயும் விட்டுட்டு என்ன பண்றாரு, யோசிப்பு பாவத்தை விட்டு ஓடுகிறார். இன்னைக்கு நம்ம அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், பாவத்தை நோக்கி ஓடுகிற வாலிபர்கள் மத்தியில பாவத்தை விட்டு விலகி ஓடுறாரு. அப்போ ஒரு விஷயம் தான், தேவன் தன்னை பார்க்கிறார். யோசேப்புடைய அந்த தாட் பாருங்க, அவர் எப்படி பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் தன்னை பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் நம்மை பார்க்கிறார். இந்த ஒரு எண்ணத்தினாலதான் யோசிப்பு பாவத்தை மேற்கொண்டு அவர் ஜெயித்தார். அப்போ செய்யாத தப்புக்கு பாருங்க, கிட்டத்தட்ட பல வருடங்கள் சிறைச்சாலையில என்ன பண்றாரு, இருந்தார். ஆனா சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குழியிலும் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலை அனுபவத்திலும் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:21 பாக்குறோம். இங்க சிறைச்சாலை தலைவருடைய கண்கள் தயவு கிடைத்ததுனால சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு ஒரு தலைமையாக அவர் மாறுறாரு. சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை விசாரிக்கிற பொறுப்புல அவர் காணப்படுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டா அவனை எங்க போட்டாலும் அவன் தலைவனா மாறுவான். வீட்டுல இருக்கும்போது பாருங்க, தகப்பன் யாருக்கு செவி கொடுக்கிறாரு, யோசேப்புக்கு செவி கொடுக்கிறாரு. ஆனா யாக்கோபு ஒரு ப்ராஃபட்டிக்கலா தான் என்ன பண்றாரு, அந்த அங்கேயே கொடுக்கிறாரு யோசேப்புக்கு. ஏன்னா ராகேல் மேலதான் யாக்கோபுக்கு ரொம்ப நேசம். அப்ப அவர் இப்படி நினைச்சிருக்கலாம், யோசேப்பு தான் ஒரு நாள் இந்த குடும்பத்தை கட்டி ஆள போறான், யோசேப்பு நிமித்தம் தான் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுன்னு சொல்லி தேவன் உணர்த்தி இருக்கலாம். ஆனா பாருங்க, முதல் பிள்ளைதான் எப்படி சிருஷ்டிப்புத்திர பார்க்கலாம். அப்போ அதனால லேயருடைய பிள்ளைகளுக்கு அல்ல, ராகேலுடைய பிள்ளை முதல் பிள்ளை யாரு, யோசேப்பு. அப்போ யோசேப்பு மேலதான் யாக்கோபு பிரியம் வைத்து கண்டிப்பாக இவன் தான் சேஷபுத்திர பாகத்துக்கு வருவான்னு சொல்லி ஒரு முன் அறிதல் யாக்கோபுக்கள் இருந்தது. ஏன்னா யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசின்னு வேதத்துல பார்க்கிறோம். தேவன் தரிசனங்கள் மூலமாக அநேக முறை யாக்கோபு கிட்ட பேசுறாரு. யாக்கோபுடைய தீர்க்க தரிசனம் இருக்கு. அப்போ பாருங்க, குடும்பத்திலும் அவர் தலைவனாகத்தான் இருந்தாரு. அவர் சொல்லுகிற காரியத்துக்கு தகப்பன் அப்படி கீழ்ப்படுகிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. அடுத்து குழியில போட்டாங்க. குழியில போட்டுட்டு அடுத்து போத்திபார் வீட்டுக்கு போனா, போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போன ஆளுங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ராஜரீக ஒரு அபிஷேகத்தோடு. அடுத்து சரி, அங்க இருந்து இன்னும் சிறுமைக்கு நேரா ஜெயிலுக்கு கொண்டு போனா, ஜெயில என்ன பண்றாரு, ஜெயிலையும் அவர் தலைவனா மாறுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்துகிற பாதைகள் எல்லாமே கடினமாக இருக்கலாம். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். குழியிலும் தேவன் யோசிப்போடு இருந்தார், சிறைச்சாலையிலும் யோசிப்போடு இருந்தார், போத்திபாருடைய வீட்டிலும் யோசிப்போடு கர்த்தர் இருந்தார். அப்போ இதுலயும் பாருங்க, அந்த விசாரிக்கிறதுல எவ்வளவு மும்முரமா இருந்தார் அப்படின்னு பாருங்க. ஒரு நாள் பானபாத்திரக்காரன் சுயம்பாகி, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, பார்வோன் இந்த ராஜாவுக்கு எதிராக என்ன பண்றாங்க, குற்றம் செய்து என்ன பண்றாங்க, அவங்க சிறைச்சாலைக்குள்ள தண்டனைக்கு தான் வராங்க. பானபாத்திரக்காரன் அப்படின்னா திராட்சரசம் கொடுக்கிறவன் ராஜாவுக்கு. சுயம்பாகினா அப்பம் சுடுபவன், அப்பம் சுடுறவன் தான் சுயம்பாகி. 2 பேரும் என்ன பண்றாங்க,
சொப்பனத்தை என்ன பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள் சொல்லும்போது அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை யோசிப்பு சொல்றாரு. 3 நாளைக்குள்ள பானபாத்திரக்காரங்க தலையை ராஜா உயர்த்துவாரு. ஆனா சுயம்பாகி உன்னை தூக்குல தொங்க போட்டுருவாரு, நீ செத்துருன்னு சொல்லும்போது அப்படியே அந்த காரியம் நடந்தது. பானபாத்திரக்காரன் திரும்ப அந்த பொறுப்புல வைக்கப்பட்டான். ஆனா சுயம்பாகி மரித்து போனான். ஆனா யோசிப்பு வந்து பானபாத்திரக்காரன் கேட்பான், ஐயா நான் வந்து எபிரேய பிள்ளையாண்டான் நானு, நான் செய்யாத குற்றத்திற்காக நான் உள்ள வந்துட்டேன், என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துங்க. வேற ஒண்ணும் கேட்கல, பணத்தையோ வேற எதையுமே கேட்கல. அவன் கேட்டது என்னது, என்னை எப்படியாவது ராஜா கிட்ட அல்லது மேல் அதிகாரிகிட்ட சொல்லி என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு தான் கேட்டாப்ல. ஆனா பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். அவனுக்கு யோசேப்பை பத்திய ஞாபகமே வரல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய உதவி அது. ஆனா யோசேப்பு செய்த உதவிய பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். இன்னும் சொல்ல போனா தேவனே பானபாத்திரக்காரனுக்கு மறதி கொடுத்துட்டார். சில சமயம் பாத்தீங்கன்னா தேவனே நம்மை மறக்க வைக்கிறார், மறைத்து வைக்கிறார். சில சமயங்களில் தேவனே நம்மை மறக்க வைக்கிறார், மறைத்து வைக்கிறார். பானபாத்திரக்காரன் அன்றைக்கு மறந்து விடுவது தெய்வ சித்தம். இதுவே அந்த பின்னாடி என்ன காரியம் நான் சொல்றேன். அந்த டைம்ல ராஜாவும் என்ன பண்றாரு, ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. 7 பசுக்கள் முன்னாடி என்ன பண்ணுது, ஏறி வருது. நதியில அவரு ராஜா இருக்கிறாரு. அப்ப முதலாவது 7 பசுக்கள் வருது. அதுக்கப்புறம் 7 கேவலமான பசுக்கள் வருது. இந்த கேவலமான பசுக்கள் அந்த 7 பசுக்களை விழுங்கி விடுவது போல சொப்பனத்தை கண்டு அவர் முடிச்சுட்டாரு. அப்படி முழிக்கும் போது பார்த்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த சொப்பனத்தை வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆக மொத்தம் பாருங்க, 2 வருஷமா பானபாத்திரக்காரன் யோசிப்ப மறந்துட்டான். அப்ப இந்த அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை பட்சித்து போட்டது. இதை பார்த்துட்டு விழிச்சுக்கிட்டாரு, என்னடா இது சொப்பனம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அடுத்து திரும்ப அவர் தூங்குறாரு. தூங்கும்போது நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாள்ல இருந்து ஓங்கி வளருது கதிர்கள். பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் கிடைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமணியுமான அந்த 7 கதிர்களை விழுங்கி போட்டது. அப்போ என்ன பண்றாரு, அவருக்கு தூக்கமே போச்சு. 2 சொப்பனத்துடைய அர்த்தம் ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சொப்பனத்துடைய அர்த்தம் தெரியல. சொப்பனம் ஒன்று, ஆனா சொப்பனத்துடைய அர்த்தம் தெரியல. அப்படிங்கிறதுக்காக பார்வன் என்ன பண்றாரு, எல்லா தன்னுடைய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு. மந்திரவாதிகள், எகிப்தில் இருக்கிற சகல மந்திரவாதிகள், சகல சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சொப்பனத்தை சொன்னா யாருக்குமே அதோடைய அர்த்தம் தெரியல. அர்த்தம் எல்லாருக்கும் சுத்தமா தெரியல. ரொம்ப கலங்கி போயிட்டாரு. அப்போதான் யாருக்கு, பானபாத்திரக்காரருக்கு ஒரு ஞாபகம் வருது, யோசேப்ப குறித்த ஞாபகம் வருது. அப்ப ராஜா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நாங்க ஜெயில இருந்தோம் ராஜா. அப்போ எபிரேய பிள்ளையாண்டான் ஒருத்தன் என்ன பண்ணா, எங்களுக்கு சொப்பனத்தையும் அதோடைய அர்த்தத்தையும் அனைத்தையும் சொன்னதுனால பாருங்க, நாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் நான் இப்ப வெளியே வந்துட்டு நான் நல்ல ஒரு மேன்மையில இருக்கிறேன், சுயம்பாகிக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது போல அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ராஜா ஆள் அனுப்பி அழைக்கிறாரு யோசேப்ப. அப்போ யோசேப்பு வந்து பார்வனுக்கு முன்பதாக அவரு நிற்கிறாரு. கிட்டத்தட்ட அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான் அப்படின்னு பாக்குறோம். ஆதியாகமம் 41 பாக்குறோம். அப்போ வந்து சொப்பனத்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. சொப்பனத்தை சொல்லும் போது அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 7 வருட செழிப்பு. நம்ம எகிப்துல 7 வருட செழிப்பு காலங்களா இருக்கும். அடுத்த 7 வருடம் பஞ்ச காலங்களா இருக்க போகிறது. அதனால தேவன் இதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு மட்டும் சொல்லல, அதுக்கான சில ஆலோசனையை அவர் சொல்றாரு. நல்ல ஒரு விவேகமான நல்ல ஒரு அதிபதியை என்ன பண்ணுங்க ஏற்படுத்தி அந்த 7 வருட செழிப்புலயே நல்லா என்ன பண்ணுங்க தானிய கடன்களை சேமித்து வைத்து அடுத்த 7 வருட பஞ்சத்தை நீங்க உதவுனீங்கன்னா கண்டிப்பாக அநேகர் என்ன பண்ணுவாங்க, போஷிக்கப்படுவார்கள். எகிப்துல பிரச்சனைகள் வராது, வியாதி வராது, மரணம் வராதுன்னு சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாரு. இங்க பாக்குறோம், யோசிப்பு வந்து தரிசனத்துக்கான அர்த்தத்தை மட்டும் சொல்லல, அதற்கான ஆலோசனையும் கொடுத்தாரு பாருங்க. அப்போ பார்வோன் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட ஒரு ஞானம் யாருக்கு இருக்கும், தேவனுடைய ஆவியை பெற்ற
ஒரு விவேகமான, ஒரு ஞானமான ஒரு மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் நீதான் சொல்லி என்ன பண்றாரு, யோசேப்பு மேல பார்வோனுக்கு ரொம்ப ஒரு அன்பு பெருகி போச்சு. அப்ப என்ன பண்றாரு, திரும்ப கூப்பிடுறாரு. ராஜாவுக்கு இரண்டாவதா எனக்கு அடுத்து நீதான் என்ன பண்ணணும், தேசத்தை முழுமையாக நீ ஆளணும்னு சொல்லி அடுத்து ஒரு ஆளுகையை அவர் கொடுக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், குறித்த தரிசனத்தில் யோசேப்பு ராஜாவுக்கு இரண்டாவதாக எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக என்ன பண்றாரு, யோசேப்பு மாறுறாரு. ராஜா தன்னுடைய இரண்டாம் ரதத்துல தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படி யோசேப்பு அனுப்புறாரு. உன்னை போல விவேகமும் ஞானமும் விசேஷித்த ஆவியும் பெற்றவன நான் கண்டதில்லை என ராஜா நற்சாட்சி கொடுத்தான். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். அதுல அடிமையா போன யோசேப்பு தான், ஆனா ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபைய கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட செழிப்பான 7 வருஷம் இருந்துச்சு பாருங்க ஆரம்பத்துல. அந்த 7 வருஷங்கள்ல தானியத்தை அதிகமா சேர்க்கிறார். அந்த தானிய கடன்களை பஞ்ச காலத்துல அரசன் மூலமாக சேகரித்த தானியத்தை விற்று அரசனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா மாத்துட்டாரு. இன்னொன்னு, நிலங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, ராஜாவுக்கு அந்த அரசாங்கத்தின் பேர்ல அவர் வாங்கி எழுதுறாரு. அப்போ அந்த முதல் 7 வருடங்கள் ரொம்ப செழிப்பாக இருந்தது. அந்த 7 வருடங்கள்ல யோசேப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல, தரிசனத்துல சிறப்பாக அவர் செயல்பட்டார். அடுத்து குடும்ப வாழ்வில் யோசேப்பு, பார்வோன் என்ன பண்றாரு, யோசேப்புக்கு திருமண வாழ்க்கையை அவர் ஏற்படுத்துகிறார். தன்னுடைய இரண்டாம் ரதத்துல அவர் ஏற்றாரு. சாப்நாத் பன்னேயா அப்படிங்கிற ஒரு பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகி போத்திபிராவின் குமாரத்தியாகி ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கிட்டத்தட்ட 30 வயதாக இருந்தான் யோசேப்பு. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக இருக்கும்போது 30 வயதுல அவர் நிக்கிறாரு. அப்ப பரிபூர்ணமுள்ள 7 வருஷத்துல பாருங்க, பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அந்த டைம்ல அந்த தானியங்கள்லாம் சேர்த்து அதை பட்டணங்களை கட்டி வைக்கிறாரு. அந்த பட்டணத்துல அதுல சுற்றுப்புறத்து தானியங்களை என்ன பண்றாரு, கட்டி வைக்கிறாரு. இடத்துல கடற்கரை மணலை போல தானியத்தை அவர் சேர்த்து வைக்கிறார். இந்த பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே, பஞ்சமுள்ள வருஷம் முதல் 7 வருஷம் கழித்து அடுத்த பஞ்சமுள்ள வருஷங்கள் வரப்போகுது. அந்த வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். யோசேப்பு முதலாவது பையனுக்கு, என்னுடைய வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாரு. அடுத்து 2வது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாரு. யோசேப்பு சொன்ன தரிசனத்தின்படி 7 வருஷம் ஆசீர்வாதமா செழிப்பா இருந்தது. அடுத்த 7 வருஷத்துல பஞ்சம் அதிகமாயிருச்சு. தேசம் எங்கும் பஞ்சம் இருந்தது, ஆனா எகிப்துல மட்டும் செழிப்பு இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல எகிப்திலையும் பஞ்சம் அதிகமாக வர ஆரம்பித்தது. அப்ப என்ன பண்றாரு யோசேப்பு, அந்த தானியங்களை கொடுத்து என்ன பண்றாரு, ஜனங்களை போஷிக்கிறார். அப்ப குடும்ப வாழ்வுல என்ன பண்றாரு, தன்னுடைய தகப்பன் விட்ட இவங்களை என்ன பண்றாரு, அவர் நினைக்கிறாரு. அந்த பேரையும் கூட பார்க்கும்போது அதுக்காக சில அர்த்தங்களையும் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு கூட என்ன பண்றாரு, அர்த்தத்தோட தான் பேரை அவர் வைக்கிறாரு. அடுத்து 5வதா பாக்குறோம், குடும்பத்தை காத்த யோசேப்பு. பல தேசங்கள்ல இருந்தும் ஜனங்க வந்த போது அவர்களுக்கு என்ன பண்றாரு, யோசேப்பு உதவி செய்கிறார். அதாவது தன்னுடைய எகிப்து தேசம் ஜனம் மட்டும் இல்லாம மற்ற இதர பக்கத்துல இருக்கிற அநேக தேசங்களுக்கு வரும்போது என்ன பண்றாரு, யோசேப்பு உதவி செய்கிறார். இப்போ யோசேப்பு இருந்த அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு கானான்ல இருக்கும்போது பஞ்சம் அதிகமாயிருச்சு. ரொம்ப பஞ்சம் அதிகமாகும் போது யாக்கோபு என்ன பண்றாரு, நம்ம ஒரு முகத்தை பார்த்துட்டு இருந்தா இது செல்லுபடி ஆகாது, என்ன பண்ணுங்க, நீங்க எகிப்துல தானியம் இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவரு அனுப்புறாரு. அப்ப என்ன பண்றாங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு வந்துட்டு அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி. ஆனா யோசேப்பு அவங்களுக்கு தெரியல, யாருன்னே தெரியல, ஏன்னா பல வருடங்கள் ஆகிப்போச்சு. அதனால யோசேப்பு பத்தி அவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 17 வயதுல 17 18 வயதுல குழில போட்டாங்க. அப்போ 30 வயதுக்கு மேல இருக்கும் யோசேப்புக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் 16 வருடங்கள் கிட்டத்தட்ட கேப் இருக்கு பாருங்க. அதனால யோசேப்பு தாங்கிறது சகோதரர்களுக்கு தெரியல. அப்போ யோசேப்பிட்ட போகும்போது பாருங்க, நீங்க வேவுக்காரரா அல்ல நிஜஸ்தரா? ஏன்னா அன்றைக்கு பாத்தீங்கன்னா வேவுக்காரர்கள் நிறைய பேர் வருவாங்க. தேசத்தை அப்படியே வேவு பார்த்துட்டு யுத்தம் பண்ணலாமா, இதெல்லாம் நம்ம கொள்ளையிட்டு போலாமான்னு சொல்லி நிறைய வேவுக்காரர்கள் வருவாங்க.
அதனால யோசிப்பு வந்து அவங்கள வேவுக்காரரா இல்ல நிஜஸ்தராங்கிற மாதிரி என்ன பண்றாரு, செக் பண்றாரு. இல்லங்க நாங்க வந்து வேவுக்காரரா இல்ல, நாங்க நிஜஸ்தர், நாங்க உண்மையானவர்கள், நாங்க நல்லவர்கள் சொல்லி என்ன பண்றாங்க அவங்க பேசுறாங்க. ஆனா யோசேப்புக்கு வந்தவங்க யாருன்னு நல்லாவே தெளிவாவே தெரியும். அப்போ முதல் தரிசனம் நிறைவேறுது. யோசேப்புடைய சகோதரர் என்ன பண்றாங்க வந்து முகம் குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த தரிசனத்தை பார்க்கிறோம். தரிசனம் நிறைவேறுது. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். அப்போ பாருங்க, உமது அடியார்னு சொல்லி என்ன பண்றாங்க பேசுறாங்க. நீங்க வேவுக்காரரா நிஜஸ்தராங்கிற மாதிரி வாக்குவாதம் நடக்குது. அப்போ என்ன பண்றாங்க, அவங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்கான சில விஷயங்களை அவர் பண்றாரு. 3 நாட்கள் காவல்ல வைக்கிறாரு. 3 நாள் என்ன பண்றாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வைக்கிறாரு. 3ஆம் நாள்ல யோசிப்பு அவர்கள் நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவர், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, குடும்பத்துக்கு என்ன பண்ணுங்க, தானியத்தை கொண்டு போங்க, உங்க சகோதரர்ல ஒருவனை மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன் இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிப்பு பண்றாரு அப்படின்னா, குறித்த தரிசனம் நிறைவேறணும். உயர்த்தப்பட்டாச்சு, மேன்மை அடைந்தாச்சுன்னு சொல்லி அப்படியே யோசிப்பு இருக்கல. கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறி முடியணும். சகோதரர்கள் வந்துட்டாங்க, இன்னும் சகோதரன் வரல. பென்யமீன் என்ன பண்ணல, வரல. தகப்பன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சிமியோனை விட்டுட்டு வராங்க. சிமியோனை விட்டுட்டு வந்து என்ன பண்றாங்க, தன் தகப்பன்ட்ட பேசுறாங்க. சகோதரன் வரும்புற என்ன பண்றீங்க, நீங்க இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுங்க. அப்போ இந்த இளைய சகோதரன் என்ன பண்ணுங்க, திரும்ப நீங்க கூட்டு வாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு சகோதரருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம யோசேப்புக்கு செய்த சில துரோகங்கள் தான் நமக்கு திரும்ப வருது போலங்கிற மாதிரி பேசுறாங்க. யோசேப்பு வந்து துபாசியை கொண்டு அவரிடத்தில் பேசுறபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாது இருந்தார்கள். துபாசி அப்படின்னா யோசேப்பு பேசுகிற லாங்குவேஜ் வேற, உங்க சகோதரன் பேசுகிற லாங்குவேஜ் வேற. அது ஒரு மொழிபெயர்ப்பாளனை வைத்துதான் யோசேப்பு என்ன பண்றாரு, சகோதரர்கள்ட்ட பேசுறாரு. இப்போ சிமியோனை வந்து என்ன பண்றாரு, புடிச்சு வச்சுக்கிட்டாரு. யோசேப்பு வந்து சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர் பணத்தை திரும்ப அவர்களும் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் கட்டளையிட்டாரு. கட்டளையிட்டு அவங்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தங்குற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதுல ஒருத்தன் வந்து தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்க திறக்கிறான். சாக்குடைய வாயில பணம் இருக்கிறத பார்த்துட்டு தன் சகோதரை பார்த்து, நம்ம தானியத்தை கொடுத்த பணம் நமக்குள்ளேயே இருக்கு, நமக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு வருத்தத்தோட காணாதேசத்துக்கு வராங்க. தங்களுக்கு சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்லும் போது, நாங்க வேவுக்காரர் கிடையாது, நாங்க நிஜஸ்தர் தாங்கிறத சொன்னோம்ப்பா எல்லாத்தையும் பேசிட்டு என்ன பண்றாரு, ஆனா பென்யமீனை கூட்டு வர சொல்றாங்க. அந்த தலைவன் வந்து பென்யமீனை கூட்டு வர சொல்றான், அந்த அதிபதி அப்படிங்கிறப்ப யாக்கோபுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏற்கனவே யோசேப்பு என்னை விட்டு போயிட்டான், நீங்க திரும்ப என்ன பண்றீங்க, பென்யமீனையும் கூட்டு போறீங்க, பென்யமீனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவுதான், நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா என்ன பண்றாங்க, சகோதரர் எல்லாம் கொஞ்சம் பேசி பேசி எப்படியும் ரூபனுடைய இருதயம் வந்து கொஞ்சம் ஒரு இலகின இருதயம். ரூபனுடைய இருதயம், ரூபன் என்ன பண்றாரு, அப்பா நீங்க என்ன நம்பி என்ன பண்ணுங்க, பென்யமீன் அனுப்புங்க, நான் பத்திரமா வருவேன், நான் பத்திரமா அவனை கூட்டிட்டு வருவேன், அப்படி இல்லைன்னா ஏன்னா நீங்க பழி சுமத்துங்கிற மாதிரி உடன்படிக்கை மாதிரி பண்ணிட்டு அவர் கூட்டிட்டு போறாரு. தேசத்துல இன்னும் என்ன பண்றது, பஞ்சம் ரொம்ப கொடுதா இருந்தது. கூட்டு போலான்னு சொல்லி ரூபன் பேசினாலும் அவன் இறங்குவது போல இருக்கிற யாக்கூப் ஆனா என்ன பண்ணல, அனுப்பல. கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது இன்னும் பஞ்சம் அதிகமானதுனால என்ன பண்ணுங்க, நீங்க திரும்ப கொடுங்கப்பான்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. அடுத்து யூதாவும் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்படி பேசும்போதுதான் பென்யமீன் என்ன பண்றாரு, யாக்கோபு அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது யாக்கோபு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன ஒண்ணுமே என்ன பண்ணாதீங்க, ஒண்ணு கொண்டு போகவும் போகாதீங்க, இந்த தேசத்துடைய உச்சிதமான வஸ்துக்கள் கொஞ்சம் பிசின் தைலம், தேனு, கண்டவருக்கும் வெள்ளை போல இந்த மாதிரி பாதுமை கொட்டைகள் இந்த மாதிரி எடுத்துட்டு போங்க, பணத்தை ரெட்டிப்பாக என்ன பண்ணுங்க கொண்டு போங்க, அது வந்து கைப்பசகாதான் அந்த பணம் வந்துருக்குங்கிற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி யாக்கோபு அனுப்புறாரு.
அப்ப யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்றாரு, பென்யமீனை அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த அதிபதி கிட்ட பேசுவாரு, கர்த்தர் அப்படி கிரியை செய்வாருன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. கிட்டத்தட்ட யோசேப்போட சமூகத்துக்கு என்ன பண்றாங்க, காணிக்கையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தை எடுத்துக்கிட்டு பென்யமீனை கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, பிரயாணப்பட்ட எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப யோசேப் வந்து யாரை பாக்குறாரு, தன்னுடைய தம்பி ஆகிய பென்யமீனை பாக்குறாரு. அப்போ ஒரு காரியம் நடக்குது. இந்த மனுஷங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி யோசேப்பு சாப்பாடு ரெடி பண்ண கூட்டு போறாரு. கூட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவர்களுடைய வயது முறைமைப்படி உட்கார வைக்கிறாரு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார் இந்த மாதிரி அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா உட்கார வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி கரெக்டா அந்த மனுஷன் அந்த வயது எப்படி கரெக்டா உட்கார வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துச்சு. எல்லாருக்குமே முறைப்படி சாப்பாடு பரிமாறப்பட்டது. அதுல பென்யமீனுக்கு மட்டும் ஒரு 5 மடங்கு அதிகமா இருந்தது. மற்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமான அளவு கொடுக்கப்படுது. ஆனா பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு உணவு பரிமாறப்படுகிறது. காரணம் என்னன்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரன் பென்யமீன் மேல அதிகமான ஒரு அன்பை வைக்கிறார். இந்த முதல் தரிசனம் நிறைவேறிச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, 11 பேரும் திரும்ப பணிந்து கொள்றாங்க. பென்யமீனும் சேர்ந்து என்ன பண்றாங்க, யோசேப்ப பணிந்து கொண்டு அந்த தானியங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, பென்யமீனுடைய சாக்கு பையில பான பாத்திரத்தை யோசேப்புடைய வார்த்தையின்படி வேலைக்காரங்க போட்டுட்டாங்க. அப்போ பான பாத்திரம், அந்த பாத்திரம் கிடக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாங்க, சகோதரருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்பதாகவே யோசேப் வந்து விசாரிச்சிட்டாரு, யாக்கோபு உயிரோட இருக்கிறாரா அந்த மாதிரிலாம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கேட்டு தெரிஞ்சுட்டு பென்யமீனை திரும்ப என்ன பண்றாங்க, கொண்டு போய் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது யோசேப்பு இரக்கம் இல்லாத நடந்துக்கிறாரு. நீங்க வந்து விசேஷர் கிடையாது, நீங்க வந்து வேவுக்காரர், நான் சொன்னது உண்மையா போச்சுன்னு சொல்லி ரொம்ப பேசும்போது யூதா வந்து பிறந்து பேசுறாரு. இல்லைங்க, நாங்க உண்மையானவர்கள் தான், என்னுடைய சகோதரன் ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டாங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசும்போது யோசேப்புடைய இருதயம் என்ன பண்ணுது, உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போய் யோசேப்பு பயங்கரமா அழுகுறாரு. அழுது, நான் தான் யோசேப்பு, எனக்கு குழியில போட்டீங்களே, நான் இன்னைக்கு என்ன பண்றேன், நான் இன்னைக்கு தேவன் என்ன முன்கூட்டி அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அழுது அந்த சகோதரர்களை அரவணைச்சு கட்டிப்பிடிச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஒற்றுமை ஆயிடுறாங்க. இதை எல்லாருமே பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எகிப்திற்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். யோசேப்புடைய குடும்பங்கள் வந்து சேர்ந்து கூடன்னு சொல்லி நல்ல ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம இதுவரைக்கும் ஒரு காரியங்கள் பார்த்தோம் பாருங்க. குடும்பத்துல யோசேப்பு, குழியில் யோசேப்பு, குற்றவாளியாக யோசேப்பு, குறித்த தரிசனத்தில் யோசேப்பு, குடும்ப வாழ்வில் யோசேப்பு, அடுத்து குடும்பத்தை காத்த யோசேப்பு. என்ன பண்றாரு, யோசேப்பு வந்து யாக்கோப எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க எகிப்துக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ எகிப்துக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சகோதரர் எல்லாரையும் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு போய் என்ன பண்றாங்க, யாக்கோபுல போய் சொல்றாங்க. யாக்கோபு வந்து ரொம்ப சந்தேகம், கண்டிப்பாக என் மகன் உயிரோட இருக்கிறானாங்கிற நிறைய சந்தேகம் இருந்துச்சு. இல்லங்கப்பான்னு சொல்லி பேசும்போது எகிப்துல இருந்து அந்த வண்டியில பார்த்துட்டே பண்றாரு. அப்பதான் அவருக்கு உயிரே வருது. என்னுடைய பையன் என்ன பண்றான், உண்மையாவே அவன் உயிரோட இருக்கிறானா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, யாக்கோபு கிளம்பி வராரு. கிட்டத்தட்ட இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அப்போ அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் எகிப்துக்கு போக பயப்படாத. ஏன்னா எகிப்துக்கு போக யாக்கோபுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனா தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எகிப்துக்கு போக பயப்படாத, நான் உன்னோடு கூட வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. கிட்டத்தட்ட யோசேப்புக்கு எகிப்தில பிறந்த குமார் 2 பேர், எகிப்துக்கு போன யாக்கோபு குடும்பத்தார் 70 பேர் என்ன பண்றாங்க, போயிருக்கிறாங்க. போயிட்டு யோசேப்பை பார்க்கும்போது யாக்கோபுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். நெடுநாள் கழித்து என்ன பண்றாரு, யோசேப்பை அவர் பார்க்கிறார் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்றாரு, யாக்கோபு யோசேப்பை பார்க்கிறாரு. இவங்க எல்லாரையும் பார்வோன்ட்ட கூட்டு போயிட்டு இவங்களை பற்றி எல்லா காரியங்களும் என்ன பண்றான் யோசேப்பு
சொல்றான். அந்த காலத்துல வந்து எகிப்தியர்கள் வந்து மேய்ப்பர்கள் ரொம்ப வெறுத்தாங்க. மேய்ப்பருடைய அந்த தொழில், அந்த மேய்ப்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்திற்கு ரொம்ப அருவருப்பானவர்கள், அவங்களுக்கு இவ்வளவு செட் ஆகாதுங்கிற மாதிரி. அப்போ இந்த கோசே நாடுங்கிற ஒரு பகுதி என்ன பண்றான், பார்வோன் ராஜா வந்து அவங்களுக்கு தரான். நீங்க அங்க போய் என்ன பண்ணுங்க, நீங்க அங்க இருந்து நீங்க ஆடு மாடுகளை மேய்த்து நீங்க ஜீவனம் பண்ணுங்க, நீங்க வேலைகளை செய்து குடும்பத்தை நீங்க பாத்துங்கன்னு சொல்லி அது கொடுக்குறாரு. கோசேர் வந்து ரொம்ப செழிப்பான ஒரு பகுதி. அது முன்பதாக யோசேப்பு சொல்லிட்டாங்க, தொழில் என்ன அப்படின்னா நீங்க மேய்ப்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோசேர் நாட்டுல என்ன பண்றாரு இருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரர்கள் 5 பேரை பார்வை முன்பாக என்ன பண்றான், கொண்டு போய் நிறுத்துறான் யோசேப்பு. ஒரு யோசேப்பு நிறுத்தி என்ன பண்றாங்க, அவங்களும் சில பொறுப்புகளையும் பார்வை வைக்கிறான். வைக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக யோசேப்பு தேவன் மாற்றினார். குழியில தள்ளப்பட்ட யோசேப்ப ஆண்டவர் குடும்பத்துக்கு உதவியா இருக்கும்படி ஆண்டவர் முன்கூட்டியே என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டார். அப்போ ஒரு விஷயம் பாருங்க, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றுவதில் அவ்வளவு தீவிரமா இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா முன்கூட்டி என்ன பண்ணலாம், நான் தான் யோசேப்பு சொல்லியிருந்தா அது சரியா இருந்திருக்காரு. ஆனா கொடுக்கப்பட்ட தரிசனம் யாக்கோபு வந்து பணிந்து கொண்டாருன்னு இருக்கு. அப்போ சகோதரர்கள் அனைவரும் தகப்பனும் பணிந்து கொள்ளும் வரை என்ன பண்றாரு, அவர் ரொம்ப தாழ்மையா இருக்கிறார். ஆரம்பத்துல கொஞ்சம் அவசரப்படுகிற ஒரு கேரக்டரா தான் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பாக்குறோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, கடைசியில ரொம்ப ஒரு பொறுமையுள்ள, நல்ல ஒரு ஞானம் உள்ள, விவேகம் உள்ள ஒரு தாசனாக அவர் மாற்றப்படுகிறார் தேவனால. அது இப்படியே அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் காணாம போயிருந்த யோசேப்போட சகோதரர்கள் எல்லாருமே சமாதானம் ஆயிட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு. அவர் சரியில்லாம இருக்கும்போது பாருங்க, யோசேப்பு போய் என்ன பண்றாரு, தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு அங்க அவர் கொஞ்சம் ஆறுதல் சொல்லி என்ன பண்றாரு, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதுதான் யாக்கோபு தன்னோட குமாரர்கள் எல்லாருமே என்ன பண்றாரு, கூப்பிட்டு வந்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியங்களையும் என்ன பண்றாரு, யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதுல ரூபனை பத்தி அவர் சொல்றார், நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். மேன்மையில பிரதானம் தான், முதற் பலனும் தான், சிரேஷ்ட புத்திரன் தான். ஆனா நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏன்னா தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் யாக்கோபுடைய மறுமனையாட்டிட்ட யார் பிரவேசித்தார் அப்படின்னா ரூபன் தான் முதல் புத்திரன். சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ரூபனு தான் சொந்தம். ஆனா ரூபனுக்கு அது சொந்தமாகல. காரணம் என்னன்னா அவருடைய வாழ்வில் காணப்படுகிற பரிசுத்த குறைவு, ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம், ரொம்ப ஒரு தேவன் மிகவும் அருவருக்கிற ஒரு பாவம் என்ன அப்படின்னா விக்கிரக ஆராதனை, அப்புறம் உபச்சார தேசித்தன பாவங்கள். இந்த 2 பாவங்களுக்கு நீங்க அநேக முறை பாருங்க, இந்த 2 பாவங்களை சிக்கி இருக்கிறவங்களை விடுவிப்பது சாதாரணமான காரியம் அல்ல. அப்போ ரூபன் வந்து தன்னுடைய மேன்மையை இழந்து போறதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த குறைவு. ஆனா அந்த இடத்துல யார தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா யோசேப்பு. பாவ சோதனை வந்த போதும் பாருங்க, அவர் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டதுனால இந்த சேஷ்ட புத்திர பாகம் சொத்துல 2 மடங்கு உண்டு. அதே போல தேவனுக்கு பலியிடக்கூடிய ஒரு கிருபை, குடும்பத்துல ஒரு மேன்மை, அந்த கோல் வச்சிருப்பாங்க. இந்த முற்பிதாக்கள் வந்து அந்த சந்ததியில வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோல்ல வந்து சந்ததியுடைய பெயர்கள்லாம் இருக்கும். அப்போ ஆசாரியனாக பலியிடலாம், இந்த கோல் அவங்க சொந்தமாக இருக்கும். அதுபோல சேஷ்ட புத்திர பாகம்னா 2 மடங்கு சொத்து, மத்தவங்களை விட 2 மடங்கு. அப்போ தேவனும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படுகிறதோ, பரிசுத்த சீட்டில் இருக்கிறதோ, பாவத்துக்கு எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் நிறைய கணங்கள், நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறவா இருக்கிறார். அதாவது ஒரு ஊழியக்காரர் பேர் சொல்றாரு, பரிசுத்தமுள்ள ஊழியன் பரிசுத்தரின் கரங்களில் பயங்கரமான ஆயுதம், மைட்டி வெப்பன். எப்ப பரிசுத்தமுள்ள ஒரு ஊழியன். அப்போ இன்றைக்கு நம்ம பைபிள் பாடத்தை படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது.
தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனை கொண்டு தன்னுடைய பரிபூரணமான சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் பயங்கரமாக வெளிப்படுவார். ஆனா இன்னைக்கு பாருங்க, அநேக முறை பாருங்க பரிசுத்தத்தை பற்றிய போதனைகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற ஒரு கொள்கை, அந்த ஒரு உபதேசம் தான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கணத்திற்கு நேராக, பெரிய ஒரு மேன்மைக்கு நேராக நடத்துனது காரியம் என்ன அப்படின்னா பரிசுத்தம். இந்த ஆதியாகமம் 41 அதிகாரத்துல பாருங்க, 22, 23 வருஷத்துல 25 வசனங்கள் வரைக்கும் பாருங்க. யோசேப்பு கணிதரும் செடி, அவன் நீர் ஊற்ற கணிதரும் செடி, அது கொடி சுவரின் மேல் படரும். சுவர்ண தடை. பரிசுத்தம் உள்ள நம்ம பரிசுத்தமா இருந்தா நமக்கு தடைகள் வரலாம், தடைகள் மேல நம்ம ஏறி போயிட்டே இருக்கோம். வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வில் வீரர் மனமடி வாக்குகிற சில காரியங்கள் வரலாம், ஆனா அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. நம்முடைய வில் உறுதியாய் நிற்கிறது. நம்முடைய ஜீவியம் அனல் உள்ளதாய் காணப்படும். உறுதியாய் நின்றது வில். அதே போல அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவன் கரங்களால் பலத்தன. ஆண்டவர் என்ன பண்றாரு? பலப்படுத்துறாரு. இதனால அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேல் தன்மலையும் ஆனான். ஒரு பெரிய மேன்மைய இஸ்ரவேலுடைய மேய்ப்பனாக கண்மலையுமாக தெய்வன் அவனை யோசேப்பு மாற்றினான். 24 பார்க்கிறோம். தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. ஆண்டது உண்டாகிற ஆசீர்வாதம், ஆழ்த்தது உண்டாகிற ஆசீர்வாதம், ஸ்தனங்கள் கற்பங்கள் உரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் யாக்கோபுடைய தீர்க்க தரிசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. என்ன பண்றது? தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதமும் ஒரு உச்சந்தலையின் மேல இறங்கட்டும்னு சொல்லி என்ன பண்றாரு? யாக்கோபு யோசேப்பு ஆசீர்வதிக்கிறார். அந்த காலத்துல என்ன ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆசீர்வதிப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோரால் ஆசீர்வதிக்கப்படும் போது அவங்க வாழ்க்கை மிகுந்த மேன்மையுள்ளதாக காணப்படும். இன்னைக்கு ஆனா பாருங்க, அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதே இல்லை. கூப்பிடும் போதே ஒரு விதமான பட்டப்பேரை வைத்து என்ன பண்றது? கூப்பிடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல பிள்ளைகள் தான் பெரிய சொத்து. அந்த கிரேக்க கலாச்சாரம், ரோம கலாச்சாரங்கள், அந்த யூத கலாச்சாரத்தின் படி பிள்ளைகள் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. பிள்ளைகள் தான் அவர்களுடைய சொத்து அப்படின்னு இருப்பாங்க. ஆனா கால போக்குல தான் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு அடிமையாகவும், ஒரு அடிமை சந்தையில எப்படி ஒரு அடிமை நடக்குதோ அந்த மாதிரியும் காலங்கள் மாறிட்டு வந்துச்சு. அப்போ யாக்கோபு எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறார். 49 அதிகாரத்தை நீங்க வாட்சி பாருங்க. அதுல ஃபுல்லா பென்யமீன் எப்படி இருப்பான், தான் எப்படி இருப்பான், செபுலோன் எப்படி இருப்பான், சிமியோன், லேவி, எல்லா விதமான காரியங்களும் பார்ப்போம். அதுல முக்கியமான ஒரு யாருன்னா யூதா. யூதாவை தேவன் என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு யூதா சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். யூதாவின் வம்சம். யூதா பாலசிங்கம். நீ என்ன பண்ணுவ? நீ ராஜரீக மேன்மையை, அதாவது ராஜ்யபாரம், இஸ்ரவேலை ஆண்டுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி பேசுறாரு. இதுல நம்ம பார்த்தோம், யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள். யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா கணிதரும் செடி. இப்படி எல்லாம் என்ன பண்றாரு? அவர் ஆசீர்வதிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். பென்யமீனை பத்தி பேசுறாரு. ஆனா பென்யமீன் எப்படிப்பட்டாலும் பீறுகிற ஓநாய் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தான் இன்னைக்கும் முன்னாடி நிறைவேறிச்சு. இன்னைக்கும் அந்த மாதிரி சில காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் தகப்பனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் அப்படின்னா அந்த தகப்பன் எந்த அளவுக்கு ஒரு ஜெப வீரனாக அவர் இருக்கிறார். யாக்கோபு நல்ல ஒரு ஜெப வீரர். அவருடைய பிள்ளைகளுக்காகவும்
அவர்களுடைய எல்லாவற்றுக்காகவும் அவர் என்ன பண்றாரு, அதிகமாக செபிக்கிற ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடுத்த சில நாட்கள்ல யாக்கோபு ஜீவித்து போய் தன் தனத்தாரோட சேர்க்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 40 நாள் சுகந்த வர்க்கம் விட்டாங்க யாக்கோபுக்கு. ஆனா யாக்கோபு என்ன பண்றான், எகிப்துல என்ன அடக்கம் பண்ணுவானா, கானான் தேசத்துல என்னோட முற்புதாக்களுக்கு பக்கத்துலயே என்ன பண்ணு, என்ன நீ அடக்கம் பண்ணு சொல்லி யோசேப்பு சொன்னதுனால அங்க யாக்கோபு என்ன பண்றான், யாக்கோபை கொண்டு போறாங்க. அது கொண்டு போது பார்த்தோன்னா பரிவார கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட தகப்பனுக்காக அங்க 7 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. அந்த ஆத்தாத்தின் காலத்திலே ஆதியாகமம் 50:11 பாக்குறோம். ஆத்தாத்தின் காலத்தில் துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்து குடிகளாகிய கானானியர் கண்டு இது எகிப்திற்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பேர் உண்டாயிற்று. அப்போ தேவன் கட்டளையிட்டபடி எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடந்தது. யாக்கோபு தான் சாகரத்துக்கு முன்பதாக சொன்ன காரியத்தின்படி என்ன பண்றாரு, மக்பேலா, ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலாங்கிற ஒரு இடத்துல தன் சொந்தமாக ஒரு கல்லறை வாங்கினார், ஏத்தியனாக எப்ரோன்ட்ட. அதே இடத்துல என்ன பண்றாங்க, யாக்கோப அங்க அடக்கம் பண்றாங்க. இப்படி யோசேப்பு தன்னுடைய தகப்பன் அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, திரும்ப எகிப்துக்கு திரும்பி வர்றாங்க. அப்போ சகோதரர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்பா இருக்கிற வரைக்கும் தான் யோசேப்பு என்ன பண்ணா, நம்மள நல்லா பாத்துக்கிட்டான், நல்லா அன்பா பாத்துக்கிட்டான். அப்பா இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், யோசேப்பு நமக்கு திரும்ப ஒரு பழி வாங்குவான், நம்ம குடும்பத்தையும் நம்பி பழி வாங்குவான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் வந்துருச்சு. அப்படிலாம் பயம் வந்து பேசிட்டு இருக்கிறது யோசேப்பு தெரிஞ்சு போச்சு. யோசேப்புக்கு ஒரு ஆளையே அனுப்புறாங்க. யோசேப்பு ஆள் அனுப்பி இந்த மாதிரி நாங்க செஞ்ச தப்பெல்லாம் என்ன பண்ணு, மன்னிச்சிரு. நாங்க ஏதாவது ஒரு விரோதமாக பரத்துபூர்வமா செஞ்சிருந்தா என்ன பண்ணு, எங்களை மன்னிச்சிரு, நாங்க தெரியாம அதை செஞ்சுட்டோன்னு சொல்லி ஆள் அனுப்பி யோசேப்பு சொல்றாங்க. இத கேட்டு யோசேப்புக்கு இன்னொரு மனவேதனை. 17ஆம் வசனத்தை பாக்குறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 17. ஆகையால் உங்களுடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்பு சொன்ன போது அவன் அழுதான். அந்த சகோதரர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, திரும்ப போய் அங்க முன்பதாக விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படிங்கிறாங்க. யோசிப்பு அவர் நோக்கி என்ன பண்றாங்க, பயப்படாதவங்க, நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடியப்படினார். ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய பட்சமாய் பேசினார். கிட்டத்தட்ட யோசிப்பு அவருடைய தகப்பு குடும்பத்தார் எல்லாம் எகிப்து குடியிருந்தாங்க. யோசிப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தார். யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை கண்டால் மனாசேயின் மகனாகிய மாகரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தான் சகோதரன் நோக்கி நான் சாகரத்துக்கு முன்பதாக என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிடுன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, நான் செத்துட்டேன் அப்படின்னா நிச்சயமா உங்களை என்ன பண்ண சந்தித்து இந்த தேசத்தை விட்டு கான தேசத்துக்கு போக பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமா முன்கூட்டி சொல்லிடுறாரு. என் எலும்புகளை என்ன பண்ணாங்க, இங்க இதுக்கு வைக்க வேணாம், என் எலும்புகளை கொண்டு போயிடுங்க அப்படின்னு யோசிப்பு சொல்றாரு. கிட்டத்தட்ட 110 வயதுள்ளவனாக யோசிப்பு மறிக்கிறாரு. அவனுக்கு சுகந்த வர்க்கம் விட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் வைத்தார்கள். அப்போ யோசேப்புடைய வரலாறு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு ஆளுகை செய்து, யோசேப்பு வாழ்க்கையில அந்த சிறைச்சாலை இடமும் ரொம்ப கொடுமையான ஒண்ணு. பரிசுத்தவான் தான், நீதிமான் தான். இன்னைக்கு அநேகருடைய கேள்வி பாருங்க, நான் பரிசுத்தமா தான் பாஸ்டர் இருக்கிறேன், நான் உண்மையாதான் இருக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு இந்த பாடுகள்? வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவை எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். கிட்டத்தட்ட 110 வருடங்கள் என்ன பண்றாரு யோசேப்பு வாழ்ந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றினார். துன்பங்கள் உபத்திரங்கள் வழியாக என்ன பண்றது ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய, ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருப்பாங்க, இடுக்கமான வாசல்,
ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்ட வாசல் இருக்கு அப்படின்னா, இடுக்கமான ஒரு வாசல். இணக்கமான வாசல் அல்ல, இடுக்கமான வாசல். அப்போ தேவன் என்ன பண்றாரு? யோசேப்பை தெரிந்து கொண்டு யோசேப்பை உருவாக்கினார். அவனுடைய ஆத்மம் இருபுல அடைபட்டு கிடந்ததுன்னு இருக்கு சங்கீதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ சில சமயம் வசனம் நம்மை புடமிடும், வாக்கு தத்துவம் நம்மை புடமிடும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சொல்லியிருப்பாரு, ஆனா எல்லாமே அகென்ஸ்டா நடக்கும். நமக்கே சில சமயம் சந்தேகங்கள் வரும். கர்த்தர் தான் சொன்னாரா? கர்த்தர் தான் தரிசனம் கொடுத்தாரா? ஒருவேளை நானா இந்த விஷயத்த நான் செய்ய நான் ஆரம்பிச்சிட்டேனா? அது ஏன் என் வாழ்க்கையில பாடுதல்? இல்ல கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம நடத்துவது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கு. அப்போ யோசேப்பு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர். ஈசாக்கு இயேசுவுக்கு முன்னடையாளம் நம்ம பார்த்தோம், அந்த சம்பவங்கள் பார்த்தோம். அதே போல யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளம். அதை நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பும் கிறிஸ்துவும். யோசேப்பு கிறிஸ்து. யோசேப்பு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தகப்பனால நேசிக்கப்பட்டவர். பிதா என்ன பண்றாரு? ஞானஸ்நானத்தின் போது சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். மத்தேயு 3:17 பார்க்கிறோம். இரண்டாவது, சகோதரர்கள் அவரை நம்பவில்லை, அவரை பகைத்தார்கள். ஆதியாகமம் 37:5 பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பார்க்கணும், யோவான் 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்கவில்லை. யோசேப்பு என்ன பண்ணல? சகோதரர் நம்பினாங்களா? சகோதரர்கள் நம்பவே இல்லை. அநேக முறை நம்ம சகோதரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களே நம்ம நம்ப மாட்டாங்க. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும். வெளியெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும். ஆனா நம்ம கூட பிறந்தவர்கள் அநேக முறை நமக்கு உதவியா இருப்பது இல்லை. நான் ஒரு விளையாட்டுக்காக அப்படி சொல்லுவேன், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கான வசனம் இருக்கு. ஆனா அநேக முறை பார்க்கும்போது இடுக்கல் செய்யவே சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு. அப்ப பாருங்க, சகோதரர்கள் அவரை நம்பல, யோசிப்பு நம்பல. இயேசுடைய சகோதரர்கள் இயேசுவை நம்பல, விசுவாசிக்கல. அடுத்து சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். 37:4 பார்க்கிறோம். ஆதியாகமம் 37:4. இயேசுவை பாருங்க, இயேசுவையும் பகைத்தார்கள், பிதாவையும் பகைத்தார்கள். யோவான் 15:24 பார்க்கிறோம். யோசேப்புடைய அதிகாரத்தை சகோதரர்கள் வெறுத்தனர். 37-38. யோசேப்பு ஒரு அதிகாரியா இருக்கிறாரு, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அவங்களோட அதிகாரத்தை சகோதரர்கள் வெறுத்தார்கள். அதே போல இயேசுடைய அதிகாரத்தை என்ன பண்றாங்க? அநேக ஜனங்கள் வெறுத்தார்கள். லூக்கா 19:14 பார்க்கிறோம். இவன் ராஜாவா இருப்பதில்லைன்னு சொல்லி. அடுத்து யோசேப்புக்கு விரோதமாக சதி செய்யறாங்க. 38-23 பார்க்கிறோம். இயேசுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? நிறைய பேர் ஆலோசனை பண்ணினார்கள். 27:1 பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க? இயேசுக்கு விரோதமாக ஆலோசனை செய்யறாங்க, ஆடையை காட்டுறாங்க யோசேப்புக்கு. 37-23 பார்க்கிறோம். அங்கேயே விழுந்தார்கள். 27:1 சிலுவையில பார்க்கிறோம். அப்போ எல்லாமே யோசேப்பு வாழ்க்கை நடந்த சம்பவங்களும் இயேசுக்கு நடந்த சம்பவங்களும் ஒரே மாதிரி இருக்கும். யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளமானவன். அதே போல உட்கார்ந்து காவல் காத்தாங்க பாருங்க சகோதரர்கள். அதே போல இயேசுக்கு என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்து காவல் காத்தாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்று போட்டார்கள். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு விற்று போட்டார்கள். அதே போல யோசேப்பு தொட்டதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் செய்கிற காரணம் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் சித்தமானது அவர் கையால் வாய்க்கும். இயேசு கிறிஸ்து அவர் செய்கிற காரணம் எல்லாமே வாய்த்தது. சகலமும் யோசேப்புல கருத்தில் கொடுக்கப்பட்டது, அதிகாரம். அதே போல எல்லாவற்றையும் குமாரன் கையில பிதா ஒப்பு கொடுத்திருந்தார். யோசேப்பு சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை. அதே போலதான் இயேசு சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யல. கட்டி சிறையில் அடைக்கப்பட்டார் யோசேப்பு. அதே போல கட்டி கொண்டு போனார்கள் சிறைச்சாலைக்கு இயேசுவை. 2 குற்றவாளிகளோடு என்ன பண்றாரு? சிறுல 2 குற்றவாளிகளோடு யோசேப்பு அங்க இந்த உரையாடல் சில விஷயங்கள் நடக்குது. அதே போல 2 கள்ளர்கள் மத்தியில இயேசு என்ன பண்றாரு? பேசினாரு. அடுத்த யோசேப்பு மகா ஞானவான். 41-33 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் சர்வ ஞானி.
அவருக்குள் ஞானம் அறிவிப்புகளாக பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3 பாக்குறோம். அடுத்து யோசேப்புக்கு முன்பதாக என்ன பண்றாங்க? முழங்கால் போட்டாங்க. எல்லா முழங்கால்களும் இயேசு முன்பதாக முடங்கி போச்சு. கிட்டத்தட்ட பாவராஜாக்கு முன்பதாக நிற்கும் போது 30 வயதுள்ளவர் யார்? யோசேப்பு. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பாருங்க 30 வயதுல அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இந்த 30 வயது அப்படின்னா அதாவது ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வயது 30 வயது. இயேசு கிறிஸ்து பாருங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுத்தி இருந்தாருன்னு வேதத்துல நம்ம பாக்குறோம். 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், குடும்பத்தை சரியாக என்ன பண்ணணும், நடத்தணும். இதுதான் ஒவ்வொரு யூதனுடைய கடமை. 30 வயதுக்கு மேல என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. மூத்த பிள்ளைக்கு அதிகாரம் கொடுப்பாங்க. ஆனா 30 வயது வரைக்குமே கீழ்ப்படுத்தி இருக்கணும். 40 வயதுல திருமணம் நடக்கும் யூத மரபின்படி. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதுலதான் என்ன பண்றாரு, ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்து ரட்சிக்கும்படி பாடுபட்டார் யோசேப்பு. உலக ரட்சிப்புக்காக இயேசு பாடுபட்டார். அநேகர் பழைக்கணும், அநேகர் என்ன பண்ணணும், ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், யாரும் பஞ்சத்துல சாகக்கூடாது, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு யார் பாடுபட்டார்? யோசேப்பு பாடுபட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பாவத்தை விட்டு என்ன பண்ணணும், மனம் திரும்பணும்னு சொல்லி அவர் பாடுபட்டார். அடுத்து யோசேப்பு முழு எகிப்திற்கும் அதிகாரி. இயேசு கிறிஸ்து இந்த உலகம் அனைத்திற்கும் அதிகாரி. அடுத்து குழிக்குள் தள்ளப்பட்டான், விடுவிக்கப்பட்டான் யோசேப்பு. ஏறினவரே பாதாளத்தில் இறங்கினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவரும் தள்ளப்பட்டாரு, அவரும் பாதாளத்துல இறங்கினார்னு பைபிள்ல இருக்கு. அடுத்து தவறான குற்றம் சாட்டப்பட்டார் யோசேப்பு. அநேகர் இயேசுக்கு விரோதமாக பொய் சாட்சி கூறினார்கள். மனம் திரும்புதலுக்கு தன் சகோதரரை வழிநடத்தினார் யோசேப்பு. யோசேப்பு என்ன பண்றாரு, தன் சகோதரர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்துகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து பாருங்க, அநேக சகோதரர்கள், நம்ம எல்லாருமே சகோதரர்கள் பைபிள்ல இருக்கு. எல்லாரையுமே என்ன பண்றாரு, ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் யோசேப்பு. அதே போல இயேசு கிறிஸ்து நானே தேவன் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். அதே போல பலவர்ண அங்கி பாக்குறோம். யாக்கோபு யோசேப்பு பலவர்ண அங்கியை உடுத்து ரொம்ப நேசித்தார். அதே போல பிதா இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம், வல்லமைகள், கிருபைகள் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்றாரு, அழகு பார்த்தார். இந்த மாதிரி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 காரியங்கள் இருக்கு யோசேப்பும் கிறிஸ்துவும். அப்போ யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம். கிட்டத்தட்ட அவர் பரிசுத்தத்தை என்ன பண்றாரு, அவர் காத்து கொண்டார். தரிசனம் உள்ள யோசேப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தரிசனம்னா என்ன, சொப்பனம்னா என்ன அப்படின்னு. சொப்பனம் அப்படின்னா நாம் தூங்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவது சொப்பனம். தரிசனம் அப்படின்னா நம்ம விழித்திருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சில தரிசனங்களை காட்டுவார். தரிசனம், சொப்பனம், இது ரெண்டுமே யோசேப்போட வாழ்க்கையில இருந்தது. அதுல ஸ்பெஷலா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல், அதாவது வியாக்கியான வரம் யோசேப்பிட்ட இருந்துச்சு. அதனால பாருங்க, நல்ல ஒரு மேன்மையான ஒரு பதவிக்கு நேராக தேவன் அவரை வழிநடத்தினார். இந்த தரிசனம், சொப்பனம் இது நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கா? அநேகருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கும் சொப்பனம் தரிசனம் இருக்கா அப்படின்னா இருக்கு. சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் அநேகர் இடத்துல பேசுகிறார். ஆனா அநேகர் என்ன பண்றதில்ல, அதற்கு செவி கொடுப்பது இல்லை. அப்போ சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ சொப்பனக்காரனாக இருந்தார் யோசேப்பு. அடுத்து பாருங்க, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு யோசேப்பு. பாவத்தை என்ன பண்றாரு, அவர் மேற்கொண்டு ஜெயிக்கிறார். பரிசுத்தத்தை காத்து கொடுக்கிறார். அதை சொன்ன, பரிசுத்தம் இல்லாம நாம் பயன்பட முடியாது. பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்து பாக்குறோம், குடும்பத்தை அவர் போஷிக்கிறார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது அல்லவா? அந்த சுயபாகி பாத்திரக்காரன் 2 பேருடைய வாழ்க்கையில பாருங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு பிரியம். அப்போ தேவனை மகிழ்படுத்துறாரு.
எனக்குள்ள இந்த வரங்கள் இருக்கு, இந்த வல்லமைகள் இருக்கு, இந்த தாளந்துகள் இருக்கு, நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம தேவனை எப்பொழுதும் உயர்த்துகிற ஒரு கிருபை, உயர்த்துகிற ஒரு குணம் யாருக்கு இருந்துச்சுன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. அதே போல தரிசனத்துக்காக தீவிரமாய் செயல்படுறாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்துக்காக என்ன பண்றாரு யோசேப்பு? தீவிரமாக செயல்படுகிறார். அடுத்து குடும்பத்தை நேசிக்கிறார். குடும்பத்தை என்ன பண்றாரு? போஷிக்கிறார். மற்றவங்க தீமை செய்திருந்தாலும் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு குணம். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இந்த 25 காரியம் மட்டும் இல்ல. 25 காரியம் தான் எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. சகலம் நன்மைக்கு எதுவாக யோசிப்புட வாழ்க்கை நடந்தது. இயேசு கிறிஸ்துவ சிலுவை பாடும் சகலம் நன்மைக்கு எதுவாக முடிந்தது. அடுத்து பாருங்க, சகோதரர்கள் காயப்படுத்தி குற்றப்படுத்தி தவறா பேசியிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு தீமை செய்ய எடுத்திருக்கலாம். ஆனா வெகு ஜனங்களை காக்கப்படுத்த நன்மையாக முடியப்படினார். நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், உன் குடும்பத்தை பராமரிப்பேன் அப்படின்னு யோசிப்பு வாக்கு கொடுக்கிறார். தேவனும் பாருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம எத்தனை தீமைகள் செய்திருந்தாலும் எத்தனை விரோதமான காரியங்கள் செய்திருந்தாலும் சிறுவையிலே தெரிஞ்சதை அரைஞ்சாங்க. ஆனா அப்ப கூட என்ன பண்றாரு? ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கிற சுபாவம் யோசிப்புக்குள்ள இருந்தது. இயேசு மன்னிக்கிறவரா இருந்தாரு, யோசிப்பு மன்னிக்கிறவரா இருந்தார். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதே போல யோசிப்பு தரிசனங்களை பார்த்தா, சொப்பனங்களை பார்த்தாரு. அதே போல நம்ம இயேசு கிறிஸ்து தரிசன புருஷன். அவருக்கு கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். சில கருகலான சத்தியங்களை என்ன பண்றாரு? ஆண்டவர் விளக்கி கூறினார். அதே போல பாருங்க, அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். யோசேப்பும் இயேசுவும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது அது நிச்சயமாக அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 2 பேர் விற்கப்பட்டாங்க, தகப்பனால நேசிக்கப்பட்டவர்கள் தான். அது போல தனிமை அனுபவித்தவர்கள். இயேசு கிறிஸ்து அநேக முறை என்ன பண்றாரு? அவர் தனிமையா இருந்தார். அவர் அநேக நேரம் என்ன பண்றாரு? தனிமையா இருந்தார். கர்த்தர் யூசுப்போட இருந்தார். அதே போல இதவாகிய தேவன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருந்தது. இதுதான் யோசேப்புடைய சரித்திரம், யோசேப்புடைய வரலாறு. கிட்டத்தட்ட யோசேப்பு மட்டும் அந்த 7 வருஷம் பஞ்சம், அந்த விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அவர் எடுக்கல அப்படின்னா 7 வருஷம் பஞ்சத்துல எகிப்து இல்லாம போயிருக்கும். எகிப்து இல்லாம போயிருக்கும். ஆனா என்ன பண்றாங்க? அடுத்த நாட்கள் ஆகும்போது இவங்க ரொம்ப பழுகி பெறுகிறாங்க. யார்? இஸ்ரவேலர்கள் ஒடுக்க ஒடுக்க ஓங்கி வளர்கிறார்கள். தடுக்க தடுக்க என்ன பண்றாங்க? தடைத்து வளர்கிறார்கள். அது வந்து இவங்க ரொம்ப வளர்ந்து தனிராஜ்யமா விடுவாங்களோ அல்லது நம்மை அடிமைப்படுத்துறோம்னு சொல்லி என்ன பண்றான்? யோசேப்பு அறியாது ஒரு புதிய ராஜன் அவன் எழும்புறான். அவன் எழும்பும்போது அவங்களை அடிமைப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் நடக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் இடைப்பட்டு அவங்கள நியாயம் இருக்கிறார். ஏன் 10 வாதைகளையே இந்த அளவுக்கு ஆண்டவர் அடித்தார் அப்படின்னா, செய்த நன்றியை என்ன பண்றாங்க? எகிப்தியர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் நமக்கு செய்த ஒரு உதவியை கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம மறக்க கூடாது. இதைத்தான் நம்ம யோசிப்புடைய வாழ்க்கையில நம்ம அனைவரும் பார்க்கிறோம். யோசிப்பு செய்த நன்மை என்ன பண்றாங்க? மறந்து விட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்க செய்த ஒரு சிறு உதவியை கூட ஒருபோதும் ஒரு காலம் மறக்க கூடாது. நன்றி உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு வேதத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேரக்டர் ஸ்டடி நம்ம எடுக்க முடியும். நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல்ல ஆபிரகாமின் வரலாறு நம்ம பார்த்தோம், ஈசாக்கின் வரலாறு பார்த்தோம், யாக்கோபின் வரலாறு பார்த்தோம், அடுத்து யோசேப்பின் வரலாறு பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம யோசேப்புடைய வரலாறு ரொம்ப சுருக்கமா என்ன பண்ற? சுருக்கமா சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ யோசேப்ப தேவன் அதிகமா நேசித்தார். யோசேப்புடைய பேர் அர்த்தம் கர்த்தர் சேர்க்கிறவர். அவருடைய பெயரின் அர்த்தத்தின்படி என்ன பண்றாங்க? ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை சேர்த்தார். கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆனா என்ன? யோசேப்பு உயர்ந்த போது அவங்களோட அம்மா உயிரோட இல்ல. இந்த லேயால் ராகேல் அந்த காரியத்தை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, லேயால் வந்து நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல் உமன். ஆனா ரேச்சல் ராகேல் பாருங்க, அவர் வந்து ஒரு விக்கிர ஆராதனைக்காரியா தான் இருந்தார். ஆனா யாக்கோபு யார் மேல அதிகமா அனுபவித்தார்னா ராகேல் மேல, லேயால் மேல கிடையாது. ஆனா தேவன் யாரை தெரிந்து கொண்டார்னா லேயால தான் தெரிந்து கொண்டார்.
லேயால் அற்பமா எண்ணப்பட்டவர். அவருடைய கண் கூச்ச பார்வையா இருந்தது. ஆனா ராகேல் பாருங்க ரொம்ப அழகு, ரொம்ப அழகா இருந்த, சௌந்தரியமா இருந்த பைபிள்ல இருக்கு. ஆனா தேவன் யாரை செலக்ஷன் பண்றாரு? லேயால தான் செலக்ஷன் பண்றாரு, ராகேல செலக்ஷன் பண்ணல. நிறைய இடங்களை பார்க்கும்போது ராகேல நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுவாங்க. லேயாலை பத்தி நிறைய பேர் ஸ்பெஷலா சொல்வது இல்ல. ஆனா நல்லா நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, லேயால் மேல தேவன் ரொம்ப பிரியமா இருந்தார். லேயாளுக்கு அதிகமான பிள்ளைகளை கத்து கொடுத்தார். லேயாவுடைய பிள்ளைகள் தான் பார்த்தோம். ரூபன், யூதா, இந்த மாதிரி அந்த ராஜ வம்சம் எதுல வந்துச்சுன்னா லேயாளுடைய வம்சத்துல தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ராகேல் பாருங்க, சுரூபத்தை திருடி கொண்டு வர்றான். யாக்கோபு கூட இருந்தும் கர்த்தரை ராகேல் அறியவில்லை. ஆனால் லேயால் விசுவாசத்துல உறுதியா இருந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் எப்படி அவ பேர் வைக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், கர்த்தருக்கு இன்னும் தருவார், கர்த்தரையே தெளிவுபடுத்தி இப்போ நான் கர்த்தருக்கு யூதாங்கிற பேருக்கு அர்த்தம் கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, அவள் நல்ல ஒரு விசுவாச தாயாக இருந்தாள். அவ வைத்த பேரின்படி என்ன பண்ண அவங்களோட வாழ்க்கை இருந்தது. அதே போல கடைசி வரைக்கும் பாருங்க, ராகேல் மரித்து போனார். நடுவுல பெத்லகேமுக்கு போற வழியில என்ன பண்றான், ராகேல் மரித்து போனார். ஆனா லேயால் தான் கடைசி வரை இருந்து யாக்கோபுடைய கல்லறை பக்கத்திலேயே இறந்து போனது லேயால். கூச்ச பார்வை, வெறுக்கப்பட்டா, கடந்து கொள்ளப்பட்டிருக்கா சில சமயம். ஆனா இந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் அழகையோ அல்லது அறிவையோ திறமையவோ மற்ற காரியங்களையும் பார்க்கறது இல்ல, உண்மையைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்படி உண்மையை பார்த்து என்ன பண்றாரு, லேயால தேவன் தெரிந்து கொண்டு லேயால் மூலமாக தான் அடுத்து லேயாளுடைய சந்ததியில் தான் யார் வரா, யூதா வராரு. யூதாவுடைய சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ லேயால் ராகேல் இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். ராகேலுக்கு 2 பிள்ளைகள், லேயாளுக்கு அநேகம் பிள்ளைகள். இப்ப பாருங்க, இன்னொன்னு யாக்கோபு மேல லேயாளுக்கு அதிகமான அன்பு இருந்தது. ஆனா யாக்கோபுக்கு ராகேல் மேலதான் அதிகமான ஒரு அன்பு இருந்தது, காணப்பட்டது. அதனால என்ன பண்றாரு, ஆண்டவர் சகலத்தையும் கரெக்டாக தெளிவாக நடத்தி கொண்டு போனார். அப்போ இந்த யோசேப்புடைய வரலாறு நம்ம பார்த்தோம், இவ்வளவு காரியங்கள் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த முற்பிதாக்களின் வரலாறு நம்ம அனைவரும் கற்றுக்கொள்ளணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த 4 பேருடைய வரலாறு நம்ம தெளிவாக தெரியும். ஒரு காரியம் விடாம எல்லாம் தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த வரலாறுக்குள்ள நிறைய வித்தியாசமான சத்தியங்களும் முக்கியமான சத்தியங்களும் வித்தியாசமான அணுகுமுறை, அந்த பேக்ரவுண்ட், இந்த பின்னணி காரியங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதுல ஆச்சரியம், சந்தேகமே இல்லை. அதனால யோசேப்பை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கை நிமித்தம் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்போது, செம்மையானவனை நோக்கி கர்த்தருடைய முகம் இருக்கிறது, செம்மையானவனை கர்த்தர், செம்மையானவனின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் பைபிள் இருக்கு. அப்போ கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். இது அந்த யோசிப்புடைய வரலாறு. அப்போ இன்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், குடும்பத்துல யோசிப்பு, அடுத்து குழியில யோசிப்பு, குறித்த தரிசனத்தில் யோசிப்பு, அடுத்து குடும்ப வாழ்வில் யோசிப்பு, அடுத்து குடும்பத்தை காத்த யோசிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக்ஸ்ல வச்சு நம்ம என்ன பண்றோம், யோசிப்புடைய வரலாறு அனைத்து நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்து யோசிப்பு, இயேசு, அவருடைய ஒற்றுமை வேற்றுமை, அந்த ஒற்றுமையின் காரியங்கள், அந்த ஒப்புமையை நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். இப்ப எல்லாமே நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க எனக்கு வாட்ஸ்அப்ல. கண்டிப்பாக நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற அளவுல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. நம்ம ஜெபித்து நம்ம கிளாஸ் முடிக்கலாம். கிட்டத்தட்ட 5:15 ஆச்சு. நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய சமூகத்தை வருகிறப்பா, அந்த நாள்ல கூட ஆண்டவரே அப்பா, யோசிப்பின் வரலாறு, இஸ்ரவேலரின் வரலாறுல யோசிப்பு வரலாறு ஆண்டவரே தெளிவாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆண்டவரே கற்றுக் கொடுக்க நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யோசிப்பு உமக்கு முன்னடையாளமாக
ஆண்டவரே இந்த மன்னிப்பு, அன்பு, இரக்கம், ஆண்டவர் தாழ்மை, தரிசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டவரே கிருபை, எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இரட்டிப்பான மடங்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்க மாத்திரம் அல்ல, எங்க மூலமாக உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் பரவக்கூடிய அளவுல கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கவும் ஆண்டவரே கர்த்தருக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்ப கூட ஆண்டவரே பைபிள் காலேஜ்ல எழுந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் ஒவ்வொரு அவயவங்களிலும் தேவனுடைய கரம், தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விசேஷித்த கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி போடும். ஆசீர்வதி. நாளை தினத்துல நடக்கிற கிளாஸை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வ வல்லமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க நம்ம பைபிள் காலேஜுக்காக. நாளை தினத்துல நம்ம கிளாஸ் இருக்கும். கண்டிப்பா கிளாஸ் வாங்க. கர்த்தர் தாமே எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ.